கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். சங்கீதம் 27:10. இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், யாரும் உங்களை மறந்து போன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். யார் புறக்கணித்தாலும் என்னை புறக்கணிக்காத நேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க பிரியமானவர்களே. யார் உங்களை விட்டு விலகினாலும் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். யார் மறந்தாலும் உங்களை மறவாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து நடத்த, உங்களை போஷிக்க, உங்களை வழிநடத்த, உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏற்ற வேளையிலே ஆலோசனை தந்து நடத்துகிற தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு தைரியமாய் தேவனை சார்ந்து வாழுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருவார். God bless you. Amen.